டியூட். டியூட்னா என்ன? நல்ல நண்பன். மமிதா பைஜூஸோட நல்ல நண்பனான பிரதீப் ரங்கநாதன் தான் லவ் பண்ற தன்னோட ஃப்ரெண்டுக்காக அவங்க லவ் பண்ற பையனோட சேர்த்து வைக்கிற படம் தான் இந்த டியூட். தேவ்தாஸ் சார், நீங்க ஏன் இவ்வளவு எனக்கு பண்றீங்க? தான் லவ் பண்ற பொண்ணு வேற ஒரு பையனை லவ் பண்றா, அவ வீட்டுல பிரச்சனை இருக்குன்னு தெரிஞ்சு அங்க போய் பிரச்சனையை சால்வ் பண்ணி லவ் பண்ற பொண்ணை லவ் பண்ற பையனோட சேர்த்து வச்சா அது பூவே உனக்காக. அதே மாதிரி லவ் பண்ற பொண்ணை ஃபேக்கா கல்யாணம் பண்ணி அதுக்கப்புறம் பொண்டாட்டியா இருந்து சேர்த்து வச்சா அது டியூட். இந்த படம் நிச்சயமா ஒரு என்டர்டெய்னர் தான். செம்ம ஜாலியா ஃபன்னா உட்காந்து பார்க்குற படம். சில பேர் இந்த படத்து மேல ஒரு விமர்சனம் வைக்கிறாங்க, இது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு. படம் ஜாலியா இருக்கு, ஃபன்னா இருக்கு, என்டர்டெய்னிங்கா இருக்குது, ஆனா இது ஒரு கலாச்சார சீரழிவு அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. அதுக்குமே ஒரு சீன் வச்சிருக்காங்க. டிராவிட் வந்து கேட்பாரு, என்னடா கல்யாணம் பண்ணி உன் பொண்டாட்டியை போய் இன்னொருத்தனோட சேர்த்து வைக்க போறியா, ரொம்ப வல்கரா இருக்குண்டா அப்படின்னு. மச்சான், இந்த 2025லயும் தான் பொண்ணு வேற ஜாதிக்காரனை கல்யாணம் பண்ணா வெட்டுவேன்னு சொல்றானே, அவன் தாண்டா வல்கரு, நான் கிடையாதுன்னு சொல்லி கெத்தா வாக்க போட்டு போவாரு. அந்த இடத்துல தான் போடுவாங்க இன்டர்மிஷன். என்னோட ஃபேவரட் இன்டர்மிஷன் லிஸ்ட்ல இதுவும் சேர்ந்துக்குச்சுன்னு வச்சுக்கோங்க. பிரதீப் ரங்கநாதன் இந்த படத்துல ஒரு டாக் லவர். அவர் தெருவில் இருக்கிற நாய்களுக்கெல்லாம் பிஸ்கெட் போட்டு கொஞ்சிட்டு போவாரு. ஒரு 2 சீன் கழிச்சு நாய்ங்கெல்லாம் துரத்தி பைக்ல இருந்து கீழே விழுந்துருவாரு. கட் பண்ணா அந்த நாய்ங்க கூட உட்காந்துட்டு இருப்பாரு. அந்த இடத்துல நமக்கு ஒன்று புரியும், நாய்ங்கெல்லாம் இவருக்கு கெடுதல் பண்ணாலும் அந்த நாய்ங்களே இவர் வெறுக்கிறது இல்ல. அப்படி நாய்ங்களையே வெறுக்காதவர் மாமன் பொண்ணை வெறுத்துருவாரா? இந்த படத்துல அடிக்கடிக்கு ஒன்று சொல்லுவாரு, நான் ஃப்ரண்ட்ல வச்ச காலை என்னைக்கும் பேக்ல வைக்க மாட்டேன் அப்படின்னு. ஃப்ரண்ட்ல வச்ச லெக்க பேக்ல வைக்கிறது நம்ம ஹிஸ்டரியில இல்ல. ஆனா இன்டர்மிஷனுக்கு முன்னாடி என்னமோ பண்ணிக்கங்கடா, நான் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்டா அப்படின்னு சொல்லிட்டு போவாரு. போயிட்டு காலை பின்னாடி வச்சு தான் திரும்ப வந்து பாப்பாரு. அந்த இடத்துல அவரோட லுக்குக்கும் மாமன் பொண்ணுக்கு மொட்டை அடிக்கிற சீனுக்கும் மாத்தி மாத்தி கட்டை போட்டு காட்டுவாங்க. பின்னாடி நம்ம சாய் அபியங்கர் வேற சரமாரியா வசிச்சுட்டு இருப்பாரு. இந்த படத்திலே என்னோட ஃபேவரட் சீன்னா நான் அந்த சீனை தான் சொல்லுவேன். ஃபர்ஸ்ட் நம்ம சரத்குமாரை பாக்குறப்ப சே என்ன ஜாலியான மனுஷனா இருக்காரியா அப்படிதான் நமக்கு தோணும். அப்படியே ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் கொடுப்பாரு பாருங்க. அந்த கேரக்டருக்கு பண்ண டிசைன் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஒரு ஜாலியான அப்பா, ஆனா ஜாதின்னு வந்துருச்சுன்னா ஜோலி முடிக்கிற அப்பா. அப்புறம் முக்கியமா டிராவிடுக்கு இந்த படத்துல ஒரு நல்ல ரோலை கொடுத்துருந்தாங்க. அவரோட வேலை என்னன்னா, நம்ம இங்க இருந்து என்னெல்லாம் ஃபீல் பண்றோமோ, அவங்க கிட்ட என்னெல்லாம் கேள்வி கேட்கணும்னு நினைக்கிறோமோ அந்த கேள்வியெல்லாம் கேட்டுட்டு இருக்கிறது அவரோட வேலை. ஒரு சீன்ல மமிதா வந்துட்டு அவன் குழந்தை மாதிரி கொஞ்சிட்டு இருக்கான் பாரு அப்படின்னு சொல்லி ஹீரோ கலாய்ப்பாங்க. அப்ப நமக்கு தோன்ற ஒரு கேள்வியை அவர் கேட்டுருவாரு, சோறு தான் திங்கிறியா இல்ல வேற ஏதாவது திங்கிறியா அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் பேசுற டைலாக் அது கொஞ்சம் வீக்கா இருந்த மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. அதை இன்னும் கொஞ்சம் எலாபரேட் பண்ணியிருக்கலாம். ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு 20 மினிட்ஸ் அவங்க என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம ஹீரோவுக்கு எங்கேருந்து காசு வருது அப்படின்னு சொல்லி யாரும் கேட்டக்கூடாது. அதனால என்ன பண்ணியிருக்காங்க, அயர்லாண்டில் யோகி பாபு பார்க்குற வேலை எடுத்து இவனுக்கு கொடு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரத்குமார் சார் ஜாலியாக பேசிட்டு இருப்பாரு. அவரை பார்த்தாப்பா இவரை மாதிரி ஒரு நல்லவரை பார்க்கவே முடியாதுப்பா அப்படின்ற மாதிரி இருக்கும். அவ்வளவு ஏன், அப்பா நான் வந்துட்டு மாமாவை லவ் பண்ணலப்பா வேற ஒரு பையனை லவ் பண்ணுறேன் அப்படின்னு போய் சொன்னதுக்கு அப்புறமும் கூட நாளைக்கு கல்யாணத்தை வச்சுக்கிட்டு கூட அவனை வர சொல்லுமா கல்யாணம் பண்ணி வைக்கிறான் பாரு. ஆனால் அவன் நம்ம கேஸ்ட் இல்லப்பா அப்படின்னு சொல்லும்போது கூட அச்சச்சோ அப்படியா அப்படின்னா அவன் மாமன் தான் மாப்பிள்ள போய் கல்யாணம் பண்ணிக்கம்பாரு. திரும்பவும் இல்லப்பா நான் லவ் பண்றேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் தான் அவரோட சுயரூபத்தையே காட்ட ஆரம்பிப்பாரு. இன்டர்மிஷன் பக்கமா வர வர டிராவிடும் சரி அந்த பாரிங்கிற பையனும் சரி எல்லாருமே ஒரு பெர்ஃபார்மரா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தாங்க. எப்பா சூப்பரா இருக்குப்பா அப்படின்னு சொல்லி ஒண்ணுக்கு போயிட்டு திரும்பி உட்காந்து பார்த்தா பிரதீப் ரங்கநாதன் மட்டும் தான் ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காரு. மற்றவங்களை யாரையும் ஆளக்காணும். ஒரு பிளாஸ்டான இன்டர்வலை கொடுத்துட்டு செகண்ட் ஹாஃபை கொஞ்சம் மொக்கையா கொடுத்துட்டாங்கன்னு தான் தோணுச்சு. இந்த கதையை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல இன்டர்மிஷன் வந்துச்சு அப்படின்னா செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் லேகியா தான் ஃபீல் ஆகும். அப்படிதான் ஆகவும் செஞ்சிச்சு. கடைசியா வந்துட்டு நம்ம சரத்குமார் திருந்திட்ட மாதிரி காட்டுவாங்க. சரத்குமாருக்கு உண்மை தெரிஞ்சதுக்கு அப்புறம் சே குண்டூர்கார பிரகாஷ்ராஜ் மாதிரி இல்லை ஆயிட்டேன் நான் அப்படின்னு நினைச்சிருப்பாரு. ஏன்னா அவரும் ஊரா முட்டு பிள்ளைக்கு தான் காக்கா கழுவிட்டு இருப்பாரு. இப்போ சரத்குமார் வந்துட்டு திருந்திட்ட மாதிரி காட்டினாங்க இல்லையா, அதை தப்புன்னு நான் சொல்ல மாட்டேன். ஆனால் அந்த மாதிரி ஆளுங்களாம் திருந்த மாட்டாங்க. தன்னோட ஜாதி வெறிக்காக தங்கச்சியை கொன்னவன், தான் புள்ளைய கொல்ல துணிஞ்சவன், அவன் உயிருக்கோசரமாடா அவன் ஜாதியை விட்டு வரப்போகிறான். திருந்துற மாதிரி காட்டினது தப்புன்னு நான் சொல்லலை. அவனுங்களாம் கிறுக்குனுங்க, திருந்த மாட்டானுங்க. நான் என்ன நினச்சேன், பிரதீப் ரங்கநாதனுக்கு 2 படம் ஹிட் ஆயிடுச்சு, இந்த படம் எல்லாருக்கும் பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு கம்மி அப்படின்னு தான் நினச்சேன். உண்மையாகவே இப்போ தான் அவர் ஹட்ரிக் போட்டிருக்காரு. கோமாளி அவர் ஹீரோ இல்லை. எனிவே கைஸ், இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா நல்லா இருந்துச்சா நீங்கள் பார்த்துட்டீங்களா அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் உங்களை அடுத்த வீடியோவில் வந்து பார்க்குற வரைக்கும் பாய் பாய் டெலிக்கிறேன்.